ஹலோ गाइस, நம்ம தனுஷோட ராயன் படம் இப்ப தியேட்டர்ல அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. ஒரு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் இந்த ராயன் படம் இப்ப தியேட்டர்ல கொடுத்துட்டு இருக்கு. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் 50வது படம் சில ஆக்டர்ஸ் தான் நல்லா போயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு மங்காத்தா, நம்ம விஜய் சேதுபதிக்கு ரீசெண்டா ரிலீஸ் ஆன மகாராஜா, அந்த வரிசையில நம்ம தனுஷோட 50வது படமான இந்த ராயன் படமா இடம் பிடிச்சிருச்சு. படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து இன்ன வரையுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஒர்க்கிங் டேவான இன்னைக்குமே இந்த படம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. சோ இப்போ இந்த ராயன் படத்துக்கான என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா, இந்த ராயன் படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம அமேசான் பேர் வாங்கிக்கிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. சன் நெக்ஸ்ட் இந்த படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. பொதுவா சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற முக்காவாசி படம் எல்லாமே சன் நெக்ஸ்ட் வாங்கிடுவாங்க. சோ அந்த வருஷம் இந்த ராயன் படத்தை சன் நெக்ஸ்ட் வாங்கிட்டாங்க. அமேசான் பிரைம் இந்த படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. இந்த ராயன் படம் இப்பதான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. இன்னும் 4 வாரத்துல இந்த ராயன் படத்தை சன் நெக்ஸ்ட்லயும் அமேசான் பிரைம் ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க. நீங்க நம்ம தனுஷோட ராயன் படத்துக்கு போனீங்களா, ஹாலிவுட் படமான டெட்பூல் படத்துக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.